வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை வெள்ளி முதல் சனி வரைக்குரிய ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் வார பலன்களாக காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. முதலாவதாக இப்பதிவை உங்களுக்கு வணங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் நண்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி நாம் முதலாவதாக நமது குருமார்களை சில நிமிடங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஓம் ஸ்ரீம் மாதாவை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் பிதாவை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் கருப்புசாமி துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீம் பதஞ்சலி சித்தரை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் கரூரா சித்தரை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீம் காகபுஜண்ட சித்தரை போற்றி போற்றி. ஓம் கம் கணாதிபதியே நமக. வாக்தேவிச்ச வித்மகை விரிஞ்சி பத்னிஞ்ச தீமகி தன்னோ வாணி பிரசுதர். கலைமகளை கலைவாணி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி உன் அருளால் உன் தாள் பணிந்து உன் பாதம் பணிந்து இந்த ஜோதிட பலன்களை கூறுகின்றேன். ஜோதிடம் கேட்பவருக்கு நலமுண்டாகட்டும், எனக்கும் நலமுண்டாகட்டும். இவ்வாரத்தை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள், ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை கிரக மாற்றங்கள் எவையும் இல்லை. குருவாகப்பட்டவர் மேஷ ராசியிலும், ராகுவாகப்பட்டவர் மீன ராசியிலும், கேதுவாகப்பட்டவர் கன்னி ராசியிலும், சனியாகப்பட்டவர் கும்ப ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இவற்றிலே குருவோடு புதன் சேர்க்கப்பெறுகிறார் மேஷ ராசியிலே. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி அன்று அவர் வக்ரம் அடைகின்றார். அதன் பிறகு ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி அன்று வக்ரமாக பின்னோக்கி மேஷத்திலிருந்து மீனத்துக்கு சஞ்சாரம் செய்கின்றார். மீன ராசியிலே சூரியன் சுக்கிரன் ராகு போன்றவர் இருக்கின்ற நிலையில் புதனும் அவர்களோடு சேர்க்கப்பெறுகிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இவற்றிலே சந்திரன் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்று கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கின்றவர் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்று ரிஷப ராசியில் முடிக்கின்றார். எனவே சந்திர பகவான் கும்பம் மீனம் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நிலை இருக்கின்றது. இவையே இவ்வாரத்தில் கிரகங்களுக்குரிய மாற்றங்கள் அமைந்திருக்கின்றது. இனி நாம் மேஷம் முதல் மீனம் வரை இவ்வாரத்தில் எவ்வாறு ராசி பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணவிருக்கின்றோம். இறுதியாக உங்கள் ராசிக்குரிய மேஷம் முதல் மீனம் வரைக்குரிய ராசிக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் பதிவிட இருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் ஏப்ரல் 5 முதல் ஏப்ரல் 11 வரை எந்தெந்த நாட்கள் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் உங்களுக்கு என்பதும் தெரிய வரும். உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பது அறியப்படும். ஏற்கனவே நான் பல்வேறு பதிவிலே கூறியிருக்கின்றேன். ஜென்ம நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6, 8, 9வது நட்சத்திரம் போன்ற நட்சத்திரங்கள் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் என்பதை அறிய கூறியிருக்கின்றேன். ஆகையால் அவற்றையும் முழுவதாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவையும் என்பதை அறிந்து கொள்ளலாம். இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய இந்த வார பலன் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை காணலாம்.
தற்பொழுது நாம் மேஷ ராசிக்குரிய இவ்வார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 11ஆம் இட லாபத்தில் இருப்பது சிறப்பானது. சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். சில விஷயங்களிலே மனதிலே ஒரு குழப்பங்கள் ஏற்படும். ராசிக்கு யோகாதிபதியான சூரிய பகவான் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். உறவுகளிடம் சில பிரச்சனைகள், நண்பர்களால் பாதிப்பு போன்றவைகள் இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. காரணம், நண்பர்கள் உங்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பார்கள். அவர்கள் கூறியதை முற்றிலுமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சுயயோசிதமாக உங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் செயல்படுவது நல்லது. ராசியிலே குரு புதன், குரு ஆகப்பட்டவர் ஜென்ம குருவாக இருக்கின்றார். மிக விரைவில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு பிறகு தங்களுக்கு சகலவிதத்திலும் நன்மைகள் இருக்கின்றது. இருந்தாலும் பகை கொண்ட புதன் பகவான் ராசியில் இருக்கின்றார். வக்ரம் பெற்று 9ஆம் தேதி அன்று தான் அவர் வக்ரமாக இருக்கின்றவர் பின்னோக்கி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 3, 6ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான், பகை கொண்டவர் செவ்வாய்க்கு. எனவே எடுக்கின்ற முயற்சியிலே தடைகள் வரும். எந்த ஒரு செயலில் நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு முழுமையாக உங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லாத ஒரு நிலை இருக்கும். காரணம் புதன். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் நிதானம், பொறுமை, கவனம். சில சமயங்களிலே மனதில் ஒரு குழப்பங்கள், உங்களுடைய இருக்கின்ற துறையை விட்டு வேறு ஒரு துறையிலே உங்களுடைய நாட்டம் செல்லும். அவற்றிலும் வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு தைரியம் இருக்கும். ஆனால் அந்த முயற்சியில் நீங்கள் முழுவதுமாக வெற்றி பெறுவீர்களா என்று பார்க்கின்ற பொழுது அதற்குரிய தடைகளையும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். காரணம், புதன் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும் வக்ரமாக. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மை என்றாலும் உங்களுடைய எண்ணங்களிலே சில சிதறல்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவிலே போன்றவற்றிலும் ஒரு சில விதமான கருத்து பேதங்கள் இருக்கும். துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் எந்த ஒரு பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது பொறுமை காட்ட வேண்டும். அவற்றிலும் நிதானமாகவும் உங்களுக்கு சரியான திட்டமிடுதல் இல்லை என்றால் அவற்றை நீங்கள் தவிர்ப்பதே நல்லது. எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுவது சிறப்பல்ல. உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு 12இலே அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை பொறுமை காட்ட வேண்டும். சித்திரை பிறந்த பிறகு உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. தொழில் மாற்றம், இப்பொழுது உத்தியோக மாற்றம் என்பது இப்பொழுது சிறப்பல்ல. எனவே கவனம் தேவை. அடுத்ததாக பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி உறவிலே சுக்கிரன் 12 ராகுவோடைய பிடியில் சேர்க்கை பெற்றிருப்பதனால் கணவன் மனைவிலே சிறு சிறு கருத்து பேதங்கள், நீங்கள் கூறுவதை அவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைகள் போன்றவைகள் ஏற்படும். குழந்தைகளுடைய, அதாவது உங்களுக்கு 5க்குரியவர் சூரிய பகவான், அவர் ராகுவோடைய பிடியிலே கிரக நிலையில் இருப்பதனால் கொஞ்சம் பொறுமை காட்டுவது நல்லது. குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் தேவை. அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. உங்களுக்கு பொறுத்தவரை மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் குருபலம் வளைகின்றது. சுக்கிரன் சாதகமற்ற நிலை ராகுவோடைய பிடியில் இருப்பதனால் திருமண முயற்சி இவ்வாரம் பெரிய முன்னேற்றங்கள் இல்லை. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் பாதிக்கும் நிலையில் இருக்கின்றார் ராகுவோடைய பிடியிலே. எனவே கலைத்துறையில் பொறுத்தவரை இவ்வாரத்தை பொறுத்தவரை பெரிய முன்னேற்றங்கள் இல்லை. அடுத்ததாக அரசியலையும் பொறுத்தவரை சூரியன் 12இல் அமர்ந்திருக்கிறார். 11இலே கிரகம் இருப்பதனால் கோச்சார வேதிப்பில் பாதிப்பில்லை என்றாலும் அரசியலில் பெரிய அளவிலே வெற்றிகள் இல்லை இவ்வாரத்தில். இதுவே மேஷ ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. மேலும் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கான இவ்வாற கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சுக்கிர பகவான் லாபத்தில் அமர்ந்து உச்சம் பெற்றிருப்பதும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்ற சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனோடையும் மேலும் ராகுவோடையும் சேர்க்கை பெறுவதும், 9ஆம் தேதி அன்று புதனோடு சேர்க்கை பெறுவதும் இவ்வாரத்தில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வெற்றிகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சந்திரன் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாரத்தின் முற்பகுதியிலே 10லும் பிறகு 11லும் வருவது மிக சிறப்பானது. எனவே இவ்வாரம் உங்களுடைய ராசிக்கு மிகுந்த நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய முயற்சிகள் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உயர் அதிகாரிகள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்கள் நண்பர்கள் உங்களின் நட்பு பாராட்டுவார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. 8ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம். ஆகையால் இவ்வாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். புத்துணர்ச்சி, சுறுசுறுப்பு, உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம், மனதிலே தெளிவு, இருக்கின்ற மன வருத்தங்கள் இல்லாமல் அவற்றை வெளிக்கொண்டு வந்து உங்களுடைய முயற்சியிலே தைரியத்தை, தன்னம்பிக்கையும், விடாமுயற்சியும் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு சாதகமானவும் அனுகூலமான சூழ்நிலைகள் நிலவும். காரிய வெற்றிகள் இருக்கின்றது. எனவே பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பண வரவு நன்றாக இருக்கும். மேலும் புதிய முயற்சியிலே உங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நிலையாகவும் கடன் வாங்க வேண்டிய நிலை இல்லை என்பதும் நன்மையான விஷயம். கொடுத்த கடன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆகையால் பண தட்டுப்பாடு இல்லை, பண கட்டுப்பாடு இருக்கும். தேவையற்ற செலவுகள் இருக்காது. உத்தியோகம், உயரதிகாரியுடைய ஆதரவு 11ல் இருக்கின்ற சூரியனால் முழுமையாக இருக்கின்றது. சூரியன் குருவோடைய வீட்டில் அமர்ந்திருப்பதும் குருவோ சூரியனுடைய உச்ச வீட்டில் அமர்ந்திருப்பதும் சாதகமான ஒரு நிலை. எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உயர்ந்த பொறுப்புகள் இருக்கின்றவருடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு வருவதற்கும் நன்மை இருக்கின்றது. அடுத்ததாக பெண்களுக்கான பலனிலை, குடும்பத்தில் திருமணமான பெண்கள் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி மற்றும் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு போன்றவைகள் இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு, குழந்தைகளால் மகிழ்ச்சி போன்றவைகள் இருக்கும். அதுக்கடுத்தாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை, சுக்கிரன் லாபத்தில் இருக்கின்றால் திருமண முயற்சியில் ஈடுபடலாம். எனவே திருமண முயற்சியில் இப்பொழுது ஈடுபடுவதில் எவ்விதத்திலும் தடைகளோ சஞ்சலங்களோ தடுமாற்றங்களோ போன்றவைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை என்பதால் திருமண முயற்சியில் ஈடுபடலாம். கலைத்துறை சுக்கிரன் மிக பலமாக இருப்பதனால் லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கின்ற இவ்வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை யோகம் இருக்கின்றது. அதுக்கு அடுத்தாக அரசியல் என்று பார்க்கின்ற சூரியன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். ரிஷபராசிக்கும் அரசியலுக்கும் பெரிய தொடர்பு இல்லை என்றாலும் வெற்றி இருக்கின்றது. லக்னம் சிம்ம லக்னம், கடக லக்னம், மேஷம், விருச்சிகமாக இருந்தால் இவை பலமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக மாணவ கண்மணிகள், புதன் அற்புதமாக வக்ரம் பெற்று 11ஆம் இடத்துக்கு செல்வதனால் கல்வியிலே முதன்மையை பெறக்கூடிய வாரம் இவ்வாரம். இதுவே ரிஷபராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கமாக உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்குரிய யோக பலன்களை எவரும் இவர் ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம். இறுதியாக இவ்வாரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் ஒரு தெளிவு இருக்கின்றோம். அவற்றையும் பாருங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் வாரத்தின் முதல் நாள் சஞ்சாரம் செய்கின்றார், சந்திராஷ்டமம். எனவே அத்தகைய நாட்களிலே பொறுமை நிதானம் காட்டுங்கள். அதன் பிறகும் உங்கள் ராசிக்கு 9லும் 10லும் சஞ்சாரம் செய்கிறார். 11ஆம் இடத்தில் வாரத்தின் இறுதியில் சஞ்சாரம் செய்கின்றார். இவற்றில் 9ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதிலே கொஞ்சம் குழப்பம், எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நிலை தடுமாற்றங்கள் போன்றவர்கள் ஏற்படும். எடுக்கின்ற முடிவிலே உங்களுக்கு சாதகமான பதில் வருமா என்பதிலே மனதிலே குழப்பம் இருக்கும். அஷ்டம சனியால் 10லும் குரு இருக்கின்றார். இவற்றில் புதன் 3ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் வக்ரமாக இருக்கின்ற நிலையில் 10ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் தேதி என்று பேச்சியாகிறார். இருப்பினும் 10ல் புதன் 9ஆம் தேதி வரை இருப்பது சாதகமான ஒரு நிலையாகும். முயற்சி எடுப்பீர்கள், அந்த முயற்சியிலே சில தடைகள் வரும். ஆனால் உங்களுடைய தைரியத்தை கைவிடாதீர்கள், வெற்றிகள் இருக்கின்றது. எனவே முயற்சியில் தளராதீர்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பொருளாதார ரீதியாக சில முட்டுக்கட்டைகள், கடன் பிரச்சனை போன்றவர்கள் ஏற்படும். கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்க முடியாமல் சற்று தடுமாற்றங்கள் ஏற்படும். வரவேண்டிய பணம் வரவில்லை என்ற தாமதங்கள் சற்று மனதிலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆகையால் பொறுமை காட்டுங்கள். பண விஷயத்தில் சிக்கன நடவடிக்கை நல்லது. உத்தியோக ரீதியாக சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால் உயர் அதிகாரியிடம் பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகையால் வார்த்தையிலே நிதானம் பொறுமை வேண்டும். ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதினால் வார்த்தையில் பொறுமை காட்டுங்கள். இவ்வாரத்தை பொறுத்தவரை பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் 8ல் அமர்ந்திருப்பதும் செவ்வாயோடு சேர்க்கை பெறுவதும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி இல்லை, கணவன் மனைவியிலே சில கருத்து பேதங்கள் போன்றவைகளால் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயலுக்கேற்ப ஒத்துழைப்பை கொடுக்காத வண்ணம் இருக்கும். இருப்பினும் மனம் தளர வேண்டாம். குரு மாற்றம் மிக விரைவில் சிறப்பாக இருக்கின்றது. மே 1 முதல் திருமணமாகாத பெண்களுக்கும் குருபலம் இவ்வாரத்தில் இல்லை. சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்றாலும் பாதிப்படைகின்ற நிலை இருப்பதனால் திருமண முயற்சியில் சாதகமற்ற பதில். ஆனால் குரு பயிற்சி சாதகம் மே 1 முதல். அதற்கு அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இவ்வாரம் சற்று கலகங்கள் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், மன வருத்தங்கள் மற்றும் எந்த ஒரு முயற்சியிலும் பண தடுமாற்றங்கள் போன்றவர்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. அதுதாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூழ்நிலையில் சாதகமற்ற நிலை, புதிய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு இல்லை மக்களால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரியவே நன்மைகள் எவையும் இல்லை. மாணவ கண்முறையை பொறுத்தவரை அஷ்டம சனியால் சில பாதிப்புகள் இருக்கிறது என்றாலும் மன விஷயத்தில் கொஞ்சம் கலக்கங்கள் இருக்கின்றாலும் கல்வியிலே தேர்வுகள் முடிந்துவிட்ட சூழ்நிலைகள் இருந்தால் பாதிப்பில்லை. அந்த தேர்வுகளும் நீங்கள் சரியாக உங்களுடைய கவனத்தில் இல்லாதவாறே இருந்திருக்கும். ஆனால் இவ்வாரத்தை பொறுத்தவரை இப்பொழுது தேர்வுகள் இருந்தாலும் இறை வழிபாடு அவசியம். இதுவே கடகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவின் இறுதியிலே தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அவையும் கேட்டு அதற்குரிய நாட்களில் உங்களோட புதிய முயற்சியில் அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் ராகுவோடு சக்தி பெற்று கிரக நிலையில் இருக்கின்றார். 7லே சனி, இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமற்ற நிலை. 9லே குரு அமர்ந்திருப்பது யோகம். இவ்வாரத்தை பொறுத்தவர் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்று கிரக யுத்தத்தில் இருக்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மனதிலே குழப்பங்கள், சஞ்சலங்கள் மற்றும் மன தடுமாற்றங்கள், எடுக்கின்ற ஒரு முயற்சிக்கு ஒரு உறுதியாக ஒரு செயல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டாலும் அதை நீங்கள் முயற்சிக்கின்ற போது சில மன தடுமாற்றங்கள் போன்றவைகள் ஏற்படும். காரணம், ராசியை சனியும் செவ்வாயும் பார்ப்பதனால், குரு பார்ப்பதனால் பாதிப்புகள் பெரிய அளவில் இல்லை. குரு பார்வை கோடி நன்மை. சூரியன் 8ல் இருக்கின்ற பொழுது சூரியனோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. சூரியனோடு ராகு, சுக்கிரன் போன்றவர்கள் சேர்க்கை பெற்றிருப்பதனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. என்றாலும் இன்றைய நாள் நாம் ஒரு செயல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சிக்கு நீங்கள் உறுதியாக ஒரு காரியத்தில் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அறுதியாக நீங்கள் செய்த முயற்சி எடுத்தாலும் அவற்றுக்குரிய தடைகள் நீங்கள் எதிர்கொள்வீர்கள். காரணம், சனி செவ்வாய் சேர்க்கை. இருப்பினும் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 8லே உச்சம் பெற்றிருப்பது திடீர் தன யோகம், பண வரவு போன்றவையில் சிறப்பாக இருக்கும். பண தட்டுப்பாடு இல்லை. நீங்கள் நினைக்கின்ற நேரத்தில் பணம் உங்களுக்கு தேடி வரும். அவை எவ்வாறு என்றாலும் உங்களுடைய நண்பர்களாலும், உங்களுடைய உறவுகளாலும், உங்களுடைய நேசத்துக்குரியாலும் உங்களுக்கு தேவையான பணங்கள் வரும். ஆனாலும் கடன் வாங்க வேண்டிய நிலை இல்லை என்றாலும் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரியிடம் பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 8லே சூரியன் ராகுவோடு சேர்க்கை பெறுவதனால். எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமை, நிதானம், உற்சாகத்தை ஏற்படுத்திக் கொள்வது. சற்று சோம்பல் உங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தள்ளி போடுகின்ற மனப்பான்மை இருக்கும். தவிர்ப்பது நல்லது. அல்ல என்றால் உங்களுடைய உயரதிகாரியிடம் நீங்கள் தேவையற்ற பகமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவியிலே மகிழ்ச்சியின்மை இருக்கும். சில கருத்து பேதங்கள், கருத்து வேறுபாடுகள் போன்றவைகள் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அவர்களால் அங்கீகரிக்கப்பட முடியாத உங்களுடைய முயற்சிக்கு அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்தாமல் உங்களுடைய செயல்களை கேலி செய்யக்கூடியதாக இருக்கும். அவற்றினால் உங்களுக்கு மன வருத்தம், கோபம் போன்றவைகள் ஏற்படும். பிடிவாத குணம் கொண்ட உங்களுக்கு இவையால் உங்களுக்கு மனம் அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவிலே திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கிறது என்றாலும் 7ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருப்பதனால் திருமண முயற்சியில் தாமதங்கள் இவ்வாரத்தில் ஏற்படும். அதாவது கலைத்துறை சுக்கிரன் உங்களுக்கு 8லே உச்சம் பெற்ற 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதார ரீதியாக கலைத்துறையிலே ஒரு உற்சாகம், சுறுசுறுப்பு போன்றவைகள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் சாதகமற்ற சூழ்நிலை. எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு இப்போ தேர்தல் இருக்கின்ற, இந்திய நாட்டை பொறுத்த தேர்தல் இருக்கின்ற நிலையில் சிம்மராசியை பொறுத்தவரை தேர்தல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தால், தசாபுத்தி என்ற வாய்ப்பு கிடைத்திருந்தால் பொறுமை காட்ட வேண்டிய வாரமாக இவ்வாரம் இருக்கின்றது. சூரியன் இப்பொழுது பங்குனியில் இருக்கின்றார். அவர் உங்களுக்கு சித்திரையில் பிறந்த பிறகு நன்மைகள் அதிகரிக்கும். அது மாணவ கண்மனைகளை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 8க்கு வருகின்ற யோகம் நன்மையை தரக்கூடியதாக கல்வியிலே பாதிப்பில்லாதவாறு இருக்கின்றது. இவெல்லாம் ஏப்ரல் மாதம் 9ஆம் வக்ரம் பெறுவது கல்வியிலே முன்னேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே சிம்மராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாக உங்களுடைய யோக பலன்களை வரும். இவர் ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கிற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இந்த பதிவின் இறுதியிலே தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பது உங்கள் ராசிக்குரிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தெரிவிக்கப்படும். அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுடைய யோக பலன்கள் எந்தெந்த நாட்களில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அவற்றையும் பாருங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கன்னி ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியான புதன் பகவான் 8ஆம் இடத்தில் 9ஆம் தேதி வரையும் வக்ரமாக பின்னோக்கி 7ஆம் இடத்துக்கு சென்று நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க யோகம் வக்ரமாக இருப்பதனால் பெறுவதனால் இவ்வாரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். 6லே சனி செவ்வாய் பலம் கொண்டது. 8இல் குரு இருக்கிறார். மிக விரைவில் மாற்றம் ஏற்படுகின்றது. 9ஆம் இடத்துக்கு குரு வரப்போகின்றார். எனவே குருவால் பாதிப்பு இல்லை. பொதுவாக 8இல் குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்திலும் ராசிக்கு 8ஆம் இடத்திலும் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. எனவே இவ்வாரத்தில் குருவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராசியிலே கேது இருக்கின்றார். சில விஷயங்களிலே மனதிலே கொஞ்சம் குழப்பம், மிக விரைவாக முடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், தடுமாற்றங்கள், எண்ணங்களிலே தடுமாற்றங்கள் போன்றவைகள் இருக்கும். கணபதி வழிபாடு அவற்றை நிவர்த்தி செய்யும். எவ்வாறு இருப்பினும் இவ்வாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், புதிய முயற்சிகளிலே வெற்றிகள், அதற்குரிய சாதகமான சூழ்நிலைகள், அனுகூலமான ஆதரவு போன்றவைகள் இருக்கும். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கின்றது. ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் புதனை, அவர் வக்ரமாக இருப்பது சாதகமே. 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனோடு அவர் சேர்க்கை பெறுவது தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம். 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார். எனவே கொஞ்சம் உயர் அதிகாரிகளும் பொறுமை காட்டுங்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். காரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அவற்றினால் உங்களுடைய சக ஊழியருடைய ஒத்துழைப்பு இல்லாததனால் தாமதங்கள் ஏற்படும். எனவே உங்கள் வேலையிலே முழுமையான கவனத்தை செலுத்துவது சால சிறந்தது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று பிரச்சனை போன்றவைகள் இருக்கும். இயற்கை உபாதைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இப்பொழுது இல்லை. சுக்கிரனும் 7 உச்சம் பெற்றாலும் ராகுவோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சியில் சாதகமான பதில்கள் இல்லை. கலைத்துறையை பொறுத்தவரை சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதும் ராசியை பார்ப்பதும் எண்ணங்களிலே தெளிவு இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளிலே உங்களுடைய புதிய முயற்சிகளுக்குரிய சாதகமான ஒத்துழைப்பு, உற்சாகம், சுறுசுறுப்பு போன்றவைகள் இருக்கும். எனவே கலைத்துறையிலே முன்னேற்றத்தில் இவ்வாரத்தில் எதிர்பார்க்கலாம். அரசியலை பொறுத்தவரை இவ்வாறும் சாதகமற்ற நிலை. 12ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் ராகுவோடைய பிடியில் இருப்பதினால் அரசியலிலே பெரிய அளவிலே வெற்றிகள் இல்லை. அதுக்கடுத்தாக மாணவ கண்மணிகள், புதன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கின்ற இவ்வாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற வகையாக உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். இதுவே கன்னிராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியினை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்பதிவின் இறுதியிலே தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அவற்றையும் நீங்கள் பார்த்துக் கொள்வதன் மூலம் இவ்வாரத்துக்குரிய முயற்சியில் எந்தெந்த நாட்கள் நன்மையான நாட்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை பெறுவது சிறப்பல்ல. சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் பொதுவாக கோச்சார ரீதியாக 6இல் அமர்ந்திருப்பது உடல்நலத்தில் பாதிப்புகளை கொடுக்கும்.
எனவே உடல் நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சரியான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி, சிறிது நேரம் தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலம் உடல்நல பாதிப்பு பெரிய அளவில் இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம். இருப்பினும் அக்கறை காட்டுங்கள். ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இவ்வாரம் நன்மைகள் அவரால் இருக்கின்றது. அதே சமயத்தில் வாரத்தின் இறுதி நாட்களிலே சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை புதன் பகவான் 9ஆம் தேதி முதல் 6க்கு வருவது யோகத்தை தரும். ஆகையால் 6லே சூரியன், புதன் போன்றவர்கள் அமர்ந்திருப்பதனால் உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகள் கிடைக்கும். உடல் நலத்தில் அக்கறை. துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தன லாபம் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது. உடல் சோர்வுகள் இருக்கும், ஆனால் மனதில் எந்த விதத்திலும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் இவ்வாரத்தில் சிறப்பாகவே இருக்கும். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகளுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். சில விடுமுறைகள் நீங்கள் எடுக்கின்ற வாரமாக இவ்வாரம் இருக்கும். மற்றபடி உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். 7ல் குரு இருப்பதனால். பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு இவ்வாரத்தில் கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம் மற்றும் குழந்தைகளாலும் அன்பு, பாசம் போன்றவர்கள் இருக்கும். ஆகையால் இவ்வாறும் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இருக்கின்றது. சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் குருவால் உங்களுக்கு இவ்வாரத்தில் திருமணத்துக்குரிய முயற்சியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். கலைத்துறை சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் ராகுவுடைய பிடியில் இருப்பதனால் புதிய முயற்சிகள், புதிய வாய்ப்புகள் இருக்கின்ற சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சில தடைகள் போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடியதாகவே இருக்கும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை சூரியன் 6ல் இருப்பது சிறப்பானது. ஆகையால் அரசியலை பொறுத்தவரை முன்னேற்றம், உங்களுடைய முயற்சியும் போட்டிகள் என்று வருகின்ற பொழுது வெற்றிகளையும் நீங்கள் அடைவீர்கள். மாணவ கண்மணிகளுக்கு புதன் சாதகமாக இருக்கின்றார். இவ்வாரத்தை பொறுத்தவரை கல்வி என்று வருகின்ற பொழுது சாதகமான ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். இதுவே துலாம் ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். தகுந்த ஜோதிடம் எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவின் இறுதியிலே உங்களுக்கான தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அறியப்படும். அவற்றையும் அறிந்து கொள்வதும் எவ்வாறு இவ்வாரத்தில் செயல்படலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் இவ்வாரத்தில் கிரக நிலையில் இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் பொறுமை, நிதானம், கவனம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவும் 4ஆம் இடத்தில் சனியும் இருப்பது சாதகமற்ற நிலை. எனவே உடல் நலத்தில் அக்கறை. ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது கணவன் மணி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தினுடைய ஆதரவு நன்றாக இருக்கும். இருப்பினும் சந்திரன் உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவர் 4ல் அமருகின்ற நிலையாகப்பட்ட வருகின்ற நாட்கள் கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்திலும்.
5ல் செல்கின்ற பொழுதும் அமாவாசைக்கு வருகின்றார். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சாதகமற்ற நிலை 4ல் 5ல் 6க்கு வருவது நன்மையை தரக்கூடிய ஒரு யோகம் என்றால் இவ்வாரம் முற்பகுதியிலே கவனம் தேவை. துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது சந்திரன் இவ்வாரத்தில் முற்பகுதி சாதகமும் இல்லாத நிலையாக இருப்பதனால், மேலும் 10க்குரிய சூரியன் இவ்வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் புதிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது மிக கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் வரவுகளும் சற்று தாமதங்களாகும். புதிய முயற்சியில் இருக்கின்ற போது தேவையில்லாத கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எனவே எந்த ஒரு செயலிலும் கவனம், பொறுமை, நிதானம். அடுத்ததாக உத்தியோகம். உயரதிகாரிகள் பகமை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். எனவே எந்த ஒரு செயலும் உங்களுடைய முயற்சியிலே முழு கவனம் உங்கள் வேலையில் இருக்க வேண்டும். அடுத்த ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் நீங்கள் குறுக்கீடுகள் செய்யாமல் இருந்தாலே சால சிறந்தது. பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்கள் கணவன் மணி உறவு சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 5ல் உச்சம் பெறுவதனால் கணவன் மணி உறவு சிறப்பாக இருக்கும். இருப்பினும் உங்களுடைய கணவருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். அடுத்ததாக குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. தேர்வுகள் முடிந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. தேர்வுகள் நடந்து கொண்டால் மிக கவனம் தேவை. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. மே 1 முதல் தான் உங்களுக்கு குருபலம் வருகின்றது. சுக்கிரன் 5ல் இருப்பது ஒரு வகையில் சாதகம் என்றால் 1 மாதம் தள்ளி வைப்பது திருமண முயற்சி நல்லது. கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். 5ல் உச்சம் பெற்றிருக்கின்றார். ராகுவை பிடியிலிருந்து தன்னிச்சையாக செயல்படக்கூடிய யோகத்தையும் வருவார். எனவே கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதற்குரிய முயற்சியில் தடைகள் இல்லை. அதற்காக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 5ல் அமர்ந்திருக்கின்றார். தன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் சிம்மத்திற்கு 8ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கின்றார். அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் சிறந்த ஒரு வாரமாக எடுத்து கூற முடியாத ஒரு பொறுமை காட்ட வேண்டியதாக இருக்கின்றது. தேர்தலில் போட்டியிடுவார் மிக கவனம் தேவை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மாணவ கண்மணிகள். புதன் 6லும் பிறகு 5 நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்கம் பெறுவதனால் கல்வியில் தேர்வுகள் இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். தேர்வுகள் முடிந்துவிட்டால் உங்களுடைய ஒரு நாட்கள் கூட உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்க வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதிடர்கள் எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ள முடியலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியில் இருக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவின் இறுதியிலே தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் உங்கள் நட்சத்திர நடிப்பில் எவை என்பது அறிய வரும். அவையும் பார்த்துக் கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெருக, வாழம் பெருக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வாறு கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களை, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனியும் 5ஆம் இடத்தில் குருவும் சாதகமாக இருக்கின்ற அமைப்பில் அட்டமாதிபதி 3ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது சாதகமான ஒரு வாரமாக இவ்வாரம் அமைந்திருக்கின்றது. 4லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல்நல பாதிப்புகள், ஏனென்றால் கோடை காலம், உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நல்லது. சளி தொல்லை போன்றவைகள் இருக்கும். சுவாச கோளாறுகள் பிரச்சனைகள் போன்றவைகள் இருக்கும் 4லே சூரியன் இருப்பதனால். மற்றபடி 4லே சுக்கிரன் இருப்பதும் அவை உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை என்பது எண்ணங்களிலே கொஞ்சம் வேகம், ஒரு உருவான உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலை போன்றவைகள் இருக்கும். இவை 5ல் இருப்பதனால் பாதிப்பில்லை. சூரியன் உங்களுக்கு 4ல் இருப்பதனால் இந்த பாதிப்பு. இருப்பினும் சனி மற்றும் செவ்வாய் உங்களுக்கு 3லே அமர்ந்திருப்பதனால் துறை ரீதியாக
உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்கின்றது. பண வரவு சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளை தைரியம் துணிச்சல் இருக்கும். அனுபவங்கள் உங்களுக்கு உதவிப்படும். எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இல்லாமல் தைரியமாக காரிய அனுகூல வெற்றிகளை அடைய வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்க்கின்ற போது உத்தியோகம், உயரதிகாரிகளுடைய ஆதரவு சற்று குறையும். 4 சூரியன் இருப்பதனால் நட்பு வீடு என்றாலும் ராகுவோடு சேர்க்கை கிரகண நிலை. ஆகையால் உயரதிகாரிகளும் நட்பு பாராட்டுங்கள். பகம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள், புதன் வக்ரமாக இருப்பதனால். எனவே உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்தக்கூடிய வாரம் இவ்வாரம். அதாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது திருமணமான பெண்களுக்கு கணவன் மனைவிகளில் பொறுமை காட்ட வேண்டும். புதன் வக்ரமாக இருக்கின்றார். ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார், குருவோடையும் சேர்க்கை பெறுவார். எனவே கணவன் மனைவிகளே கொஞ்சம் பொறுமை விட்டு கொடுத்து செல்வதும் அவருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் நன்றாகவே இருக்கின்றது. ஆகையால் இவ்வாரத்தில் திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஈடுபடுவதிலும் நல்ல பதில்கள், நல்ல ஒரு வாய்ப்புகள், அதாவது திருமண காரியங்கள் கைகூறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். அதாவது கலைத்துறை என்று பார்க்கின்ற போது சுக்கிரன் 4 உச்சம் பெற்றிருக்கிறார். ராகுவுடைய பிடியில் இருந்தாலும் பாதிப்பு இல்லை. ஆகையால் கலைத்துறையை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, படைப்புகள் வெளியீட்டில் இருந்தால் அதுக்குரிய நல்ல ஒரு வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இவ்வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அதுக்காக அரசியலை பொறுத்தவரை சூரியன் ராகுவுடைய பிடியில் இருக்கின்றால் பொறுமை காட்ட வேண்டும். தேர்தலில் போட்டியிடுவார் இருந்தால் கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைந்திருக்கின்றது. இருப்பினும் முயற்சி தளராதீர்கள். அடுத்த வாரம் உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறுகின்ற வாரமாக வந்து விடுகின்றது. எனவே சித்திரை பிறந்த பிறகு யோகம் இருக்கின்றது. பங்குனி இருப்பதனால் பொறுமை காட்டுவது நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 4 வந்து நீச்சம் பெற்ற இடத்தில் வக்ரம் பெறுவதனால் கல்வி தேர்வுகள் முடிந்துவிட்டால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேர்வுகள் நடந்து கொண்டிருந்தால் அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கான இவ்வாற கோச்சார பலன். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோதிடங்கள் எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியை அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்பதிவின் இறுதியிலே தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை வாரத்தில் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவர் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி செவ்வாய். பொதுவாக 2இல் சனி அமர்ந்திருப்பது 7.5 சனி என்றால் சனியோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. செவ்வாய் சேர்க்கை பெறுகிறார். 2இல் செவ்வாய் இருப்பது பாதிப்பு என்றாலும் செவ்வாயோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. இவை கோச்சார வேதை அடிப்படையிலே சனியோடு செவ்வாயோடு சனியும் சேர்க்கை பெறுவதனால் பாதிப்பில்லை என்றாலும் சனி செவ்வாய் இருவரும் சேர்க்கை பெறுகின்ற போது அவர்கள் யுத்தம் செய்து கொள்வார்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வார்த்தையிலே புதுமை வேண்டும். வாக்கு கடினமாக வரும். ஆகையால் எந்த ஒரு செயலிலும் நிதானமாக பொறுமையாக வார்த்தையை விட்டு விடாமல், நாவுக்கு தெரியாது எந்த ஒரு சொல்வது என்று நாவுக்கு நரம்பு கிடையாது என்பார்கள். எனவே வார்த்தையில் பொறுமை, குடும்பத்தில் கொஞ்சம் அன்பு காட்டுவது, பண விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. 3இலே சூரியன் சுக்கிரன் பலம், ராகு பலம். 4இலே ராகு இருந்தாலும் குரு இருந்தாலும் பாதிப்பு தற்போது இருக்கிறதா? ஆம், 4இலே குரு இருக்கின்றது. 5இலே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 5இலே இந்த வாரத்தை பொறுத்த வாரத்தில் இறுதியிலே சந்திரன் வருகிறார். ஆனால் அதுக்கு முன்னதாக எந்த ஒரு கிரகமும் 4இலே 5இலே இல்லை.
எனவே 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பதனால் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கோடைக்குரிய நோய்கள், கோடைக்குரிய உஷ்ண சம்பந்தப்பட்ட சளி தொல்லை, சுவாச கோளாறுகள் போன்றவர்கள் ஏற்படும். ஆகையால் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள். இருப்பினும் 3லே சூரியன் சுக்கிரன் பலமாகவும் புதன் 4லும் பிறகு 3க்கும் வருகின்ற யோகமாகவும் இவ்வாறு இருக்கிறது. எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் நிதானமாக பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலை கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தையில் பொறுமை வேண்டும். உங்களுடைய ஊழியர்களும் கடுமை காட்டுவீர்கள், பகமை காட்டுவீர்கள். ஆகையால் ஊழியர்கள் வேலையை விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையாக அவற்றினால் நீங்கள் ஒரு நிர்பந்தத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையோடு அவர்களிடம் பழகுவது நல்லது. விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். மற்றபடி பொருளாதாரத்தில் சில சிக்கல்கள் இருக்கின்றது, கவனம் வேண்டும். அதற்காக உத்தியோகம் என்று பார்க்கின்ற போது சக ஊழியரிடம் பகமை காட்டுவீர்கள், உயர் அதிகாரிடம் பொறுமை இழப்பீர்கள். இவற்றினால் உங்களுடைய முயற்சிக்கு அவர்களால் தடைகள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும், ஆனால் அதற்குரிய அங்கீகாரங்கள் கிடைக்காத வண்ணமாக இவ்வாறு இருக்கின்றது. கவனம் தேவை உங்களுடைய துறையிலே, உங்களுடைய செயல்பாடுகளிலே. மற்றபடி உயரதிகாரம் பொறுமை காட்டுவது, அன்பு காட்டுவது, பகுமை காட்டாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. அதனால பெண்களுக்கான பலன் 2லே செவ்வாய் சனி சேர்க்கை, குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிதுபடுத்துவீர்கள். ஆகையால் அவை இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. கணவன் மணி உறவிலே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் சனியோடு சேர்க்கை, பிறகு ராகுவோடு சேர்க்கை என்று வருகிறது. எனவே கணவன் முறையிலே அன்பு காட்டுவது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலம் இல்லை, சுக்கிரன் ராகுவோடு சேர்க்கை. இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமண முயற்சி பெரிய அளவிலே நன்மையான ஒரு பதில்கள் இல்லை என்பதை நிதர்சனமான உண்மை. அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்றது. சுக்கிரன் 3லே உச்சம், மகர ராசிக்கு பலம். ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை கலைத்துறையிலே 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் குருவாகப்பட்ட சிறப்பாக இல்லை என்றாலும் உங்களுடைய முயற்சிக்கு சரியான அங்கீகாரங்கள் கிடைக்கும். பெரிய அளவில் வெற்றிகள் இருக்கிறதா என்பது கேள்விக்குரிய. அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரை இவ்வாரம் சூரியன் 3ல் இருப்பது சாதகமான ஒன்றே. ராகுவோட கிரகநிலை இருந்தாலும் பதில்கள் உங்களுக்கு முயற்சியிலே வெற்றிகரமாக இருக்கும். தேர்தலில் போட்டியிடுவதால் மிக கவனம் தேவை. இருந்தாலும் நன்மையான வாரமாகவும் இருக்கும். மக்கள் ஆதரவு இருக்கின்றது. அடுத்ததாக மாணவ கண்மணிகளுக்கு தேர்வுகள் முடிந்துவிட்டால் மகிழ்ச்சி, சந்தோஷம். தேர்வுகள் நடந்து கொண்டதால் பொறுமை, நிதானம், படிப்பிலே மிக கவனம். இவை இந்த வாரத்தில் மிக அவசியம். இதுவே மகராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்க வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை தகுந்த ஜோதி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள கீழே இருக்க அலைபேசி அணுகலாம். மேலும் இப்பதிவின் இறுதியிலே உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவற்றை பாருங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்போது நாம் கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சத்ருஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் ராசியிலும் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி தொல்லை போலவே இருக்கும். ஏனென்றால் கோடை காலம் என்பதனால் சளி தொல்லையால் பாதிப்புகள் ஏற்படும். ராசியிலே சனி செவ்வாய் சேர்ந்திருக்கின்றார்கள். 7வி சனியிலே ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது, கூடவே செவ்வாய். எனவே உங்களுக்கு கோபங்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பதற்றப்படுவீர்கள். அவற்றை குறைத்துக் கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், இவற்றிலே புதன் வக்ரமாக 3ல் இருந்து பிறகு 2க்கு வருகிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மாத கோள்களும் சரி, ஆண்டு கோள்களும் சரி சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். 3லே குரு இருக்கின்றார். மிக விரைவில் குரு மாறம் போகிறார் 4க்கு.
எனவே இவ்வாரத்தில் துறை ரீதியாக பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரத்தில் சில முட்டுக்கட்டைகள் இருக்கும், பண தட்டுப்பாடுகள் மற்றும் வராக்கடன் வராத நிலையும், தேவையில்லாமல் உங்களுக்கு அதிக செலவுகள் ஏற்படக்கூடியும் இருக்கும். சிக்கன நடவடிக்கை நல்லது. வீண் ஆடம்பர செலவுகளை தவிருங்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வாக்குஸ்தானம் 2ஆம் இடத்தில் சூரியன் ராகுவோடு பிடியில் இருப்பதும், ராசியிலே சனி செவ்வாய் சேர்க்கை பெறுவதும், உயர் அதிகாரிகளும் பொறுமை காட்டுவது நல்லது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட மாட்டார்கள். அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பலனில் திருமணமான பெண்களுக்கு 7ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 2லே ராகுவோடு சேர்க்கை பெற்ற கிரகண நிலை இவ்வாரத்தில் இருப்பதனால் கணவன் மனை உறவிலே அன்பு காட்டுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இவ்வாரத்தை பொறுத்தவரை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலமும் இல்லை, 2லே சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் ராகுவுடைய சேர்க்கை என்பதனால் திருமண முயற்சியில் ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கின்ற இவ்வாரத்தில் தாமதங்களிலே ஏற்படும். அடுத்ததாக கலைத்துறையை பொறுத்தவரை இவ்வாரம் சற்று பொறுமை இழப்பீர்கள். உங்களுடைய படைப்புகள் வெளியிடுவதிலே தாமதங்கள் ஏற்படும். சில வகையில் மன சஞ்சலங்கள், குடும்பத்தில் பிரச்சனை போன்றவற்றினால் மன இடர்பாடுகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். அடுத்ததாக அரசியல் வாரத்தை பொறுத்தவரை மிக பொறுமை வேண்டும். மிக நிதானம் மற்றும் கவனம். எந்த ஒரு விஷயத்தில் மேடை பேச்சிலே கவனம் வேண்டும். நட்பு பாராட்டுவதில் பகமை காட்டுவார்கள். அடுத்ததாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற புதன் வக்ரமாக இருக்கின்ற இவ்வாரம் கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை. கல்வியிலே தேர்வுகள் முடிந்து விட்டால் பிரச்சனை இல்லை, தேர்வு நடந்து கொண்டதால் மிக அதீத கவனம் வேண்டும். இதுவே கும்பராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தர்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவர் தகுந்த ஜோரங்கள் எடுத்திருக்கும் போது நீங்கள் என்னை தொடர்பு ஜாதக பலனை கேட்டறிந்து கொள்ளணும்னால் கீழே இருக்கின்ற அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். மேலும் இப்பதிவின் இறுதியிலே வாரத்தில் தாராபலம் கொண்டு சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். அவற்றையும் பார்த்து கொள்ளுங்கள். நலம் பெறுக, வாழம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் ராசியிலும் 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற சிறப்பு நன்மைகளை தரும். அதே சமயத்தில் 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. 2.9க்குரிய யோகாதிபதியான செவ்வாய் பகவான் வரையத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக சனி செவ்வாய் 12ல் அமர்கின்ற போது ராசிக்கு 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு கிரகமும் இல்லை. எனவே சனி செவ்வாய் உங்களுக்கு விரயத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை அலைச்சல்கள் மற்றும் எந்த ஒரு விஷயமும் மிக எளிதாக முடியாமல் தாமதங்கள் ஏற்பட்டு மிக விரைவாக முடியாமல் கொஞ்சம் மிக தூரம் சென்று உங்கள் வேலையை முடிக்கக்கூடிய வெகு நேரம் சென்று வேலையை முடிக்கக்கூடிய வகையாகவே உங்களுடைய நிலை இருக்கும். ராசியிலே சூரியன் சுக்கிரன் ராகு. சுக்கிரன் பகை கொண்டவர் ராசியிலே உச்சம் பெற்று பலம் பெற்றிருக்கின்றார். 2லே குரு இருக்கிறார். பலமாக தான் இருந்தாலும் ராசியிலே குரு சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். பகை கொண்டவர் குருவை 2லே நட்பு வீட்டில் தான் இருக்கின்றார். எனவே வார்த்தையில் இடம் வேண்டும். வார்த்தையை விட்டு விடுவீர்கள். உயர் அதிகாரியிலும் பகமை காட்டுவீர்கள். அவற்றினால் உங்களுடைய மனம் குழப்பம் அடையும். சூரியன் உங்களுக்கு 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் நட்பு கிரகமாக குருவுக்கு இருந்தாலும் ஸ்தான பலம் இல்லை. எனவே உங்களுடைய நண்பர்களே உங்களுக்கு எதிராக குளிபறிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எனவே பொறுமை காட்ட வேண்டும். நிதானமாக எந்த ஒரு செயலும் ஈடுபடுவது நல்லது. இவ்வாரத்தையும் பொறுத்தவரை கடந்த வாரமும் இவ்வாறே இருந்திருக்கும். ஏனென்றால் சூரியன் ராசியிலே ராகுவுடைய பிடியில் கிரக நிலையில் இருப்பதினால்.
ஆகையால் துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் பொறுமை நிதானம் வேண்டும். கடன் வாங்கிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். 6ஆம் இடத்துக்குரிய ராசியில் ராகுவுடைய பிடியில் இருப்பதனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும். அவற்றுக்குரிய பணங்களை நீங்கள் புரட்டுவதற்கே உங்களுக்கு வெறும் பிரச்சனையாக இருக்கும். ஆகையால் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் இருக்கும். பொறுமை காட்டுங்கள், எதுவையும் திட்டமிட்டு செயல்படுங்கள். பொறுமை காட்டுவது என்பது உங்கள் கையில், ஆனால் திட்டமிடுவது என்பது நம் அறிவின் கையில். அவை செயல்படுத்துவது நல்லது. வீண் விதண்டாவாதம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கின்றவர்கள் உத்தியோகம், உயரதிகாரிடம் பகமையை ஏற்படும். 6லே உந்து ராகுக்குரிய சூரியன் ராசியிலே ராகுவுடைய பிடியில் இருப்பதினால், கிரகண நிலையில் இவ்வாரத்தில் இருப்பதனால் கடும் பிரச்சனைகள் உங்களுடைய உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் எதிர்கொள்வீர்கள். பொறுமையும் திட்டமிடுவதும் உங்களுடைய வேலையிலே நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்துவது நல்லது. அடுத்ததாக பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற போது 2லே குரு இருக்கின்ற ஒரே நிலை. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்பு இருக்காது. கணவன் மனைவி உறவிலே இருந்திலும் 7ஆம் இடத்துக்குரிய புதன் கோச்சார ரீதியாக வக்ரம் பெறுவதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதும் தட்டி கொடுத்து அன்பு காட்டுவது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இருக்கின்றது. சனி 7.5 நடந்து கொடுக்கினால் சில தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் குருபலம் இப்பொழுது இருக்கிறது என்பதனால் திருமண முயற்சி இருக்க வெறும் நட்சத்திர பொருத்தம் வேண்டாம். 7.5 நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வரைய சனி இன்னும் ஜென்ம சனி பாத சனி என்று வரவிருக்கின்றது. எனவே வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்க வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பார்க்கின்ற கலைத்துறை, சுக்கிரன் உங்களுக்கு பகை கொண்டவர் இருந்தாலும் உச்சம் பெற்று இருக்கின்றார். ராகு இசைக்கு திடீர் வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் அதற்குரிய முயற்சியிலே மனம் தளராமல் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பது இப்பொழுது அவசியம். அடுத்ததாக அரசியல், இந்த வாரத்தை பொறுத்தவரை அரசியலே எவ்விதத்திலும் யோகம் இல்லை. சாதகமற்ற நிலை, குழப்பங்கள் மற்றும் தடுமாற்றங்கள் போன்றவர்கள் இருக்கும். மீனராசிக்குத்தான் இப்பொழுது அரசியலில் மிகப்பெரிய பிரச்சனைகள் சந்தித்துக் கொண்டிருக்க மிகப்பெரிய தலைவர்கள் உங்களுக்கு அவ்வாறே இருக்கின்றது. இவ்வாரத்தை பொறுத்தவரை மிக விரைவில் குரு பயிற்சியும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையாக இருப்பதால் அரசியலில் பொறுமை காட்டுவது நல்லது. அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 2லும் வக்ரமாக, பிறகு ராசியிலும் வக்ரமாக வருகின்ற நிலை வருவதனால் தேர்வுகள் முடிந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. தேர்வுகள் நடந்து கொண்டால் மிக கவனம் தேவை. இதுவே மீன ராசி என்பதற்கான இவ்வாறு கோச்சார பலன். இது ஒரு புது பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகங்கள் முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி எந்திரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன் நிறைய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடர் எடுத்துரைக்க முடியும். நீங்கள் எண்ணெய் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். கீழே இருக்க அலைபேசியில் அழைக்கலாம், வாட்ஸ்அப்பில் தொடர்புலாம். இப்பதிவின் இறுதியிலே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படை தாராபலம் கொண்டு சிறந்த நாட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவற்றையும் பார்த்து பலன்களை அறிந்து கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி 2024 முதல் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 2024 வரை கூறிய ஒரு வார ராசி பலன் மேஷம் முதல் மீனம் வரை. இவை ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகம் முதன்மையானது என்பதை பல்வேறு பதிவுகள் நான் எடுத்துரைத்திருக்கின்றேன். உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி எந்திரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ளணும்னா கீழே அலைபேசினாலும் வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் நடுப்புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.